10 ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய புறநகர் பேருந்து திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு திட்டமிடப்பட்டு அந்த பேருந்துக்குண்டான பணிகள் 130 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பேருந்து நிலைய பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற உத்தரவுக்கிணங்க இன்றைக்கு நானும் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய காகர்லா உஷா அவர்களும் இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய வரலட்சுமி மருத்துவன் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் பிரகாஷ் அவர்களும் சிஇஓ அவர்களும் ஒருங்கிணைந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வருகின்ற பொழுது சுமார் 600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஒரு நாளைக்கு இங்கே உள்ளேயும் வெளியேயும் வந்து போகின்ற ஒரு சூழல் உருவாகின்ற நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 57 பேருந்துகள் ஒரே முறையாக நிறுத்துவதற்குண்டான இடவசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் குடிநீர், கழிப்பிட வசதி, திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்படுகின்ற போது அதற்கு தேவையான மருத்துவ வசதி, அதேபோல் உணவகங்கள், தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை போன்ற அனைத்து தற்காலிக நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒரு பேருந்து நிலையம் இந்த இடத்தில் அமையப்பட இருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் அமையப்படுவதால் சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு நிச்சயமாக போக்குவரத்து நெரிசல் குறைவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த பேருந்து நிலையம் அமையப்பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருந்து இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அருகிலே இருக்கின்ற விழுப்புரம், திருச்சி, பெங்களூர், ஓசூர் வரையில் செல்வதற்குண்டான வழித்தடங்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவேறுகின்ற போது இந்த மாவட்ட மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு நிச்சயமாக கொண்டு வரப்படும். மந்தகதியில் நடக்கல, அது ஏஎஸ்ஐயில் ஒரு அனுமதிக்காக ஏஎஸ்ஐ தங்கள் துறை சார்ந்த இடம் அதில் வருகிறது என்று சொல்லியிருந்தார்கள். அதற்குண்டான தீர்வும் தற்போது எங்கள் துறையுடைய செயலாளர், உறுப்பினர் செயலாளர்களும் ஏஎஸ்ஐக்கு தகுந்த ஆதாரங்களோடு விண்ணப்பித்து அதற்குண்டான அனுமதியும் பெறப்பட்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த பணிகளும் முடக்கிவிடப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த ஆட்சி வந்த பிறகு ஏற்படுத்தப்படுகின்ற பேருந்து நிலையங்கிறது இந்த ஆட்சி கடந்த காலங்களைப் போல் அவர்கள் ஆட்சியில் தொடங்கி அவர்கள் விட்ட பணியை நாங்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலை வராது. நாங்கள் எடுத்துக்கொண்ட பணி எங்கள் காலத்திலேயே நிறைவேற்றி தரப்படும். நிச்சயமாக நாங்கள் பேசுறதை கேட்டீங்க. நீங்கள் மலிவு விலை உணவகம் நிச்சயமாக தற்போது நாங்கள் திறக்கப்பட இருக்கின்ற கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையமாகட்டும், செங்கல்பட்டு பேருந்து நிலையமாகட்டும், மாமல்லபுரம் பேருந்து நிலையமாகட்டும், ஆவடியில் ஏற்படுத்த போகின்ற புதிய பேருந்து நிலையமாகட்டும், இந்த பேருந்து நிலையங்களில் மலிவு விலை உணவகம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். தொடர் முயற்சியாக உங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் கூத்தம்பாக்கத்தில், கிளாம்பாக்கத்திலும் பல்வேறு இதுபோன்ற சுயதொழில் செய்பவர்களை அணி கேட்டோம். சமைப்பதற்குண்டான இடங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அங்கும் ஒரு மலிவு விலை உணவகம் ஏற்படுத்துவதற்கு உங்களிடம் சொல்லியது போல், உங்களிடம் எடுத்து கூறியது போல் உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய நல்ல ஆலோசனை நிறைவேற்றப்படும். மடப்புறத்தில் மாறிடும். அதில் திமுக இது ரத்தக்கரை படிந்திருக்குது, அது எதுக்கு மாறாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கரையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய கரையை சொல்லலாம். அருகிலே அதிகாரிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கே மாறாத ஒரு கரையை இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். குடும்ப பாசம் என்னவென்றால், தாய் தந்தை பாசம் என்னவென்றால், அந்த பாசத்தை எல்லாம் துறந்து மறந்து பறந்து கொண்டிருக்கின்றார். அவர் கரையை பற்றி சொல்லக்கூடாது. ஏற்பட்ட சம்பவம் வருந்தக்கூடியது, வருத்தம் அளிக்கக்கூடியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் 4 கால் பாய்ச்சல் என்பார்கள், 8 கால் பாய்ச்சலே மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்திருக்கின்றார். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருக்கின்றார். சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கியிருக்கின்றார். முதல்வரே முன் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே நீதிமன்றம் என்னென்னலாம் சொல்லுவார்களோ அதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது சட்டத்தின் ஆட்சி, இது சாத்தானல் ஆட்சி அல்ல. ஆகவே நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர்கள் உறுதியோடு இருக்கின்றார். இது போன்ற துயர சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கும் காவல்துறையை அன்றைக்கே அழைத்து
மாநிலம் தழுவிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தி பல்வேறு அறிவுரைகளையும் பல்வேறு கண்டிப்பான உத்தரவுகளையும் வழங்கியிருக்கின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்பதை மாண்புமிகு முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அந்த சம்பவத்திற்கு என்ன வழக்குகள், குற்ற வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ, எந்தெந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்ய முடியுமோ அத்தனை சட்டப்பிரிவுகளிலும் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த கால ஆட்சியை போல் குற்ற சம்பவம் நடந்த பிறகு 10 நாள், 15 நாள், 1 மாதம் கழித்து நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகெல்லாம் நடவடிக்கைக்கு செல்லவில்லை. என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியுமோ உச்சக்கட்ட நடவடிக்கைகளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டங்கள் என்பது மக்களுக்கு தொல்லைகள் தராமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நடத்தப்படுவதுதான் போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் நடத்துகின்ற போது ஏற்கனவே காவல்துறை ஒரு சில இடங்களை அதற்காக போராட்டங்களுக்கென்று குறித்து இருக்கின்றது, ஒதுக்கி தந்திருக்கின்றது. அந்த இடங்களில் நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் நிச்சயம் இந்த அரசு விதிப்பதில்லை. திடீர் என்று நடத்துகின்ற போராட்டங்களால் பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட மறுப்புகள் இருக்கின்றது. நியாயமாக ஜனநாயக முறையில் போராட்டங்களை பொறுத்தளவில் இந்த அரசு, இந்த ஆட்சி அனுமதித்து கொண்டுதான் இருக்கின்றது.